வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால், நாளுக்கு நாள் ட்ராமா, ஒரு நாள் சென்டிமெண்ட் காட்சி, ஒரு நாள் ஆக்ஷன், மறுபடியும் சென்டிமெண்ட்டு, அப்புறம் மறுபடியும் ஆக்ஷன். ஒன்றா கணவர் சென்டிமெண்ட் பண்ணுவார், மனைவி ஆக்ஷன் பண்ணுவார், இல்லை மனைவி சென்டிமெண்ட் பண்ணி கணவர் ஆக்ஷன் பண்ணுவார். அதுதான் நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையாரோட யூடியூப் சேனல். மாறி மாறி ட்ராமா போட்டு போன மாதம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டாங்க. இன்னும் 1ஆம் தேதி தொடங்கிக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு போகிறாங்களாம்மா. கோயிலுக்கு போயிட்டு நேராக வந்து நிற்கிற இடம் நடு ரோடு, அது பக்கத்தில் காடு. அந்த இடத்துல நின்றுட்டு இந்த அம்மா தைரியமாக வீடியோ எடுக்குது. மான மரியாதை பற்றி கவலைப்படாமல். எதுக்கு சண்டைனா, ஒரு தேங்காய் வளர்த்து சண்டை. தேங்காய் வளர்த்துக்கெல்லாம் சண்டையே கிடையாது. மொத்தத்தில் இன்றைக்கி இப்படி ஒரு கண்டென்ட் போடலாம், நம்மளுக்கு நல்ல வியூஸ் வரும். 2 பேர் பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க. தேங்காய் வளம் எங்கேயுமே கிடைக்காத பொருளாக, இங்கேருந்து வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற கடையிலே தேங்காய் வளம் கிடைக்கும். கோயிலுக்கு போய் தான் வாங்கணுமா. அந்த கோயிலில் போய் தேங்காய் கிடைக்கலையாம்மா. அவர் இந்த அம்மா மேலே குற்றம் சொல்கிறாங்க, இந்த அம்மா அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க. 2 பேர் குற்றம் சொல்கிற புதுசு கிடையாது. இப்படியெல்லாம் போட்டால் தான் இவங்களுக்கு இந்த மாதம் வருமானம். பொதுவாக ஒரு கணவன் மனைவி கோயில் போயிட்டா நேராக வீட்டில் போய் தான் பேசுவாங்க. இவங்க எங்கே பேசுகிறாங்கன்னா, நடு ரோட்டில் பேசிட்டு சண்டை பிடிக்கிறாங்க. அந்த குழந்தை வேறு அழுதுட்டுருக்குது. அதை நினச்சா தான் எனக்கு பாவமாக்குது. ஏன்னா இவங்க சண்டையில் அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியல. மொத்தத்தில் இவங்க கணவன் மனைவி இந்த மாதம் பூரா அந்த எங்கள் கணவர் குடிக்கிறாருட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் மெடிசன் பற்றி ஒரு 10 வீடியோ போட்டிருக்கு. அந்த மெடிசன் குடித்தவாடு இல்லை. அப்புறம் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெடிசன் வாங்கிட்டு வந்தாங்க, ஏதோ ஜூஸ் கடையில் நிறுத்து, நான் ஜூஸில் கலந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எந்த ஜூஸ் கடையிலும் இவர் நிறுத்தலை. இது நியாயமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. தாலி தான் கழட்டி வச்சுக்கிறீங்களே, சரி அந்த தாலி அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. இல்லை, அது தாலி எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. பொதுவாக ஒரு நல்ல கணவருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, பொண்டாட்டியை நல்லா மதிக்க தெரியணும். இவர் என்ன நிற்கிறாருன்னா, நீ தாலி கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னார்னா, இவரெல்லாம் ஒரு ஆம்பளையானு கேட்டால் ஆம்பளையிலேருந்து சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு கணவன் மனைவி சண்டையில் பேசி தீர்த்துக்கணும். ஆனால் இவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த யூடியூபர் பண்ணாத சாதனை தான் இந்த ஒரு மாதமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு மனைவியோட தாலியை கணவன் கழட்டி வச்சுட்டு போன்னு சொன்னால், அந்த மனைவி என்ன ஒன்று வந்துங்களா, மூஞ்சி முகரையும் பாரு, மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன்னு சொல்லி ஜென்மத்துக்கு அவங்க கூட வாழ மாட்டாங்க. ஏன்னா தாலியோட பெருமை இவங்களுக்கெல்லாம் தெரியாது. வருமானத்துக்கு வேண்டி இந்த தாலியை பற்றி சும்மா பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாரமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு தாலியோட புனிதத்தன்மை தெரியும்னா நல்லா அதனோட வரலாறுல இருக்குது. அதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். இவங்களுக்கு தான் முழுக்க போட்டு ட்ராமா வச்சேன். முழுக்க வலைதளத்தில் உட்காந்துட்டு வீடியோ போட்டு சென்டிமெண்ட்டாக போட்டு ஆக்ஷனாக போட்டு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு தாலி பற்றியெல்லாம் தெரியாது. இவர் அண்ணன் எந்த அர்த்தத்தில் கூப்பிட்றீங்க? ஒரு மனைவி கிட்ட தாலி கழட்டி வச்சுட்டு அதை கொண்டே அவங்க அம்மா வீட்டில் கொண்டே வச்சுக்கிறாருன்னா, இவரெல்லாம் எப்படி நீங்கள் அண்ணன் சொல்கிறீங்க? பல இல்லத்தரசிகள், பல பெண்கள் எல்லாம் இவங்க வீடியோ பார்க்குறீங்க. ஏன் இந்த கமெண்ட் யாரும் இவரோட சேனலுக்கு பண்ணுறதில்ல? சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிறேன். ஒருத்தர் தாலி கழட்டி வச்சுட்டு போனால் இவனெல்லாம் என்ன ஆம்பளை இருந்தால் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வீட்டுக்கு போய் சென்டிமெண்ட்டோடு வீடியோ போடுது. இவர் எப்படி திருத்த போகிறது இல்லை, இவர் இப்போதைக்கு திருந்த மாட்டார், கடவுளே அப்படிங்கிறாரு. கடவுள் எத்தனை பேருக்கு தான் கை காட்டுவார். கடவுள் நல்லவர் தான் வழி காட்டுவாங்க. ஒழுக்கமில்லாத ஆளுகளுக்கு கடவுள் ஒரு காலத்தில் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இவங்க கோயிலுக்கு போகிறத சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் கிடையாது, வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கோயிலுக்கே போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உட்காந்துட்டு, எங்கள் குடும்பத்தில் 5 பேருங்க, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி, நீங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலியா? எந்த இடத்துல கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? எந்த இடத்துலையும் கஷ்டப்பட்டதில்லை. 5 வருஷமாக வீடியோ போட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்த்துட்டு அந்த வர இன்வெஸ்ட்மெண்ட்டை கணவர் குடிச்சே தீர்க்கிறாரு. இதில் கஷ்டப்படுற ஃபேமிலி இந்த அம்மா வேறு சொல்லியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் கழுத்தில் இருக்கிற தாலி இல்லைங்க, அப்புறம் கையில் இருக்கிற மோதிரம் இல்லைங்க, எல்லாம் வாங்கிட்டு போய் அடமானம் வச்சு குடிச்சே தீர்த்துட்டாரு. இனி நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. போன மாதம் போட்டால் வியூஸுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அந்த வருமானமெல்லாம் எங்கே போயிருக்குன்னு தெரியல. அந்த வருமானத்தை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை. அப்புறம் இளவரசன் ஒன்று சொன்னார், எங்கள் சேனலுங்க ரியாலிட்டி சேனலுங்க, யதார்த்தமான சேனலு, அதனால் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ரியாலிட்டி சேனலில் குடிச்சிட்டு வீடியோ போடுறாங்க, அப்புறம் பொண்டாட்டியோட தாலி கழட்டி அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு வீடியோ போடுது. எந்த ஒரு ரியாலிட்டி சேனலில் கனவை ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாம் கேட்டிங்கன்னா கழுவி ஊற்றிவிட்டு பொண்டாட்டி சொல்கிறது இது ரியாலிட்டி சேனலா? சரி, இவ்வளோ தூரம் இவர் சொன்னார் இல்லைங்க.
நான் ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறேங்க, எனக்கு வேண்டி அந்த பொண்ணு கையெடுத்துருச்சுங்க, இதுதான் பிரச்சனைன்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாங்களா? அதை சொல்லலை. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வந்தது, தாலி எங்கள் வீட்டில் தான் இருக்குது, நீ கொண்டே மனைவி கழுத்தில் போடுன்ட்டு ஏதாவது சொல்லியிருப்பான்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லலை. அப்புறம் நீ ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிற, அதுதான் உனக்கு பிரச்சனை, அதனால தான் காயத்ரி கோவம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தா நம்ம பெருமையை ஏற்றுக்கலாம். அதையும் சொல்லலை. நீ குடிக்காதேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த அம்மா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மருந்தை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு 10 நாளாச்சு, 12 நாளாச்சு. அப்புறம் இவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார், மனைவி ஒரு வீடியோ போட்டால் தான் நாம் ஒரு வீடியோ போடணுமே. அப்புறம் நீ இனிமேல் வீடியோ போடாத, அதே ஐடியா எங்கிட்ட தான் இருக்குது, என்னால் முடிஞ்சால் அதை இன்னைக்கு டெலீட் பண்ண முடியும். டெலீட் பண்ண மாட்டார். என்ன காரணம்னா நாளைக்கு வரைக்கும் 1 லட்சம் வியூஸ் போயிரு. அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இனிமேல் நான் வந்து திருந்திக்கிறேன், இவர் சொல்கிறது 1001 டைம் சொல்லிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோலாக இருந்துக்கிற, நீங்கள் வந்து வீடியோ போடாதீங்க, நான் மட்டும் வீடியோ போட்டுக்கிறேன், ஏன்னா அது வீடியோ போட்டால் தான் எனக்கு இந்த மாதம் வருமானம் நல்லா வரும் அப்படின்ட்டு அவர் யோசிச்சுருப்பாங்களாட்டுக்குது. கணவன் மனைவி 2 பேர் மாற்றி போடுற பித்தலாட்டம் தான் இது. மொத்தத்தில் இந்த ட்ராமா முடிவுக்கு வருமானு கேட்டால் முடிவுக்கு வராது. இலவசம் திருந்துங்க. இலவசம் திருந்துனா நாட்டுக்கு நல்லா தான் கேட்டால் நாட்டுக்கு நல்லதில்லை, அவருக்கு நல்லது. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இன்கம் எடுக்க முடியும். அவர் திருந்தினா மட்டும் ஏதாச்சும் 10 பேர்த்து கல்வி செலவை ஏற்றுக்கிறாரா, இல்லை 10 குடும்பத்தை வாழ வச்சுருவாரா, இல்லை மக்கள் நல திட்டத்தை துவங்கி வைக்க போகிறாரா, பல மக்கள் நல திட்டங்களை எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் அவர் திரும்பி வந்து என்ன பண்ணுவார்? மறுபடியும் எப்பவும் போல் ஃபேமிலி ட்ராமா தான், அதில் வச்சு இன்கம் தான். பார்க்குற சப்ஸ்கிரைபரோட நிலமை தான் பரிதாபமாக இருக்குது. அவங்களுக்கு நெட்டு தான் வேஸ்ட்டாக போகுது. மொத்தத்தில் கணவன் மனைவி போடுற பக்கா ட்ராமா தான், எல்லாமே ட்ராமா தான் வச்சுக்கோங்க, ஒன்று கூட உண்மை கிடையாது. இவங்க ட்ராமா போட்டு போன மாதம் நல்ல இன்கம் பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதம் அப்புறம் கோயிலில் போய் வாக்கு கேட்டாராம்மா, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன வாக்குன்னு எனக்கு தெரியல. அது நல்லபடியாக உழுந்துருக்குங்க. ஒருவேளை அந்த டச்சப்பில் இருக்கிற பொண்ணை பற்றி ஏதாச்சும் வாக்கு கேட்டிருப்பான்னு எனக்கு தெரியல. அதான் இந்த அம்மா எங்ககிட்டையும் கூட உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு பொண்டாட்டிக்கிட்டையும் கூட உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொண்டாட்டி வந்து கணவர் பற்றி ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறன்னு மட்டும் சொல்லலாம், ஆனால் வாக்கு சொல்லணுமா? மொத்தத்தில் கணவன் மனைவி போடுற ட்ராமா தான். நான் ரோட்டில் உட்காந்து சண்டை பிடிக்கிறது, நடு வீதியில் உட்காந்து சண்டை பிடிக்கிறது, கணவர் சிகரெட் அடிச்சுட்டு வருவார், அதையும் இந்த அம்மா வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு குடும்பமானு கேட்டால் நான் சொல்லலைங்க. பல பேர் கால் துப்பிட்டாங்க, பல சேனல் பேசிட்டாங்க. நான் ஒரு சேனல் மட்டும் பேசலை, பல சேனல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் இளவரசன் காயத்ரி இந்த குடும்ப சண்டை இப்போதைக்கு தீராது. யூடியூப் CEO வந்தாலுமே தீர்த்துக்க வைக்கவே முடியாது. மொத்தத்தில் இவங்க ட்ராமா இன்னும்